ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்து கஞ்சி அதை எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அளவு அதெல்லாம் போடணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோட கடைசியாக இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் செய்கிறதுக்கான பொருட்கள் மற்றும் அதனோட அளவுகள் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். அதை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்களுக்காக நம்ம செய்கிறது அப்படின்றதுனால இது ரொம்பவே சுத்தமாக இருக்கிறது முக்கியம். ஸோ நான் எடுத்துருக்கிற எல்லா பொருளுமே ஆல்ரெடி எல்லாமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் எல்லா பொருட்களையும் சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறமா இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை செய்யுங்க. எல்லா பொருளையும் நான் என்ன பண்ணுறேன்னா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்களும் அந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் ரெட் ரைஸ், அதாவது சிவப்பு அரிசின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட் கார்ன், எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோளம், நெக்ஸ்ட்டு கம்பு, சோயா பருப்புன்னு சொல்லுவாங்க, சோயா பருப்பு. நான் எல்லாமே பார்த்திங்கன்னா எதுவுமே வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கல, எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் ரோஸ்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை, மூங் தால், பாசிப்பருப்பு, நெக்ஸ்ட்டு ராகி, கேழ்வரகு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதனோட என்னென்ன அளவு கொடுக்கணும் அப்படின்றத நான் வீடியோட கடைசியில் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கோதுமை வறுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு உளுந்து, நீங்கள் வந்து எந்த உளுந்து வேணால் போட்டுக்கலாம். தோல் நீக்கியும் போட்டுக்கலாம், இல்லை தோலோடவும் போட்டுக்கலாம். நான் இங்கே தோலோடு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுக்கு ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் நெய் போட்டு அதில், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா செஞ்சுக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. நான் கொஞ்சம் வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நெய் போட்டு அதில் முந்திரி கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் ஒரு 4 ஏலக்காவும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுக்காக தான். வேணும்னா நீங்கள் செய்யலாம், வேணான்னா விட்டுடலாம். கடைசியாக வறுத்தெடுத்த எல்லா பொருளையும் இந்த நெய்யில் லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. டைரெக்டாக பாக்ஸில் போட்டுறாதீங்க. கொஞ்சம் அது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து அதை பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் பவுடர் பண்ணியாச்சு. இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுவே வந்து போதுமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுக்கறதுக்கு. அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ண வாட்டர் எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது. கூடவே உங்களுக்கு ஜாகரி வெல்லம் வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா கட்டியாக இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி வேணுனாலும் இதை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவு லைட்டாக கொஞ்சம் கரைச்சி ஊற்றலாம். இல்லைனா டேரெக்டாக இந்த மாதிரியே கரைச்சிட்டு டேரெக்டாக ஸ்டவ்வில் நீங்கள் ஹீட் பண்ணாலும் ஓகே, உங்களோட இஷ்டம்தான். நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைனா அது வந்துட்டு கெட்டி ஆகிடும், ஒழுங்காக வந்து வேகாது. நல்லா வெந்திருக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸோ வந்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த டைமில் கூட நீங்கள் உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து தண்ணி வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து லைட்டாகவே தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா என் குழந்தை கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லா சாப்பிட்றான். ஸோ அதுக்காக நான் வந்து கெட்டியாக தான் செஞ்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா ஆப்ஷனல், தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இது கூடவே நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா சுகர் ஆட் பண்ணாதீங்க. ஜாகரி வெல்லம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணாதீங்க. நாட்டு சர்க்கரை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டு சர்க்கரையை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பால் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் அது நல்லது தான். வேண்டாம் இந்த ஹெல்த் மிக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்து ஃபுல்லாக கரெக்டாக பாயில் ஆகும். அப்படி இல்லைன்னா அங்கங்கே கெட்டி ஆகிடும். கட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து குழந்தைங்களால சாப்பிட முடியாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க.
குழந்தைங்களுக்கு செய்கிறது அப்படின்றதுனால நம்ம ஒரு விஷயத்தையும் பார்த்து தான் செய்யணும். கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க. இதை செய்யும்போது, இதை பாயில் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அவ்வளோதான். குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹெல்த் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஹெல்த் மிக்ஸ் செய்கிறதுக்கான என்னென்ன பொருட்கள் தேவை அண்ட் அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. இங்கே 100 கிராம் இருக்குன்னா உங்களால் எல்லாமே கரெக்டாக கடையில் வெயிட் போட்டு வாங்க முடியும்னா வாங்கிக்கோங்க. இல்லை சில பொருட்கள் வீட்டிலே இருக்குன்னா 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. 50 கிராம்னா 1/2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. என்னென்ன அளவு இருக்கோ அந்த மாதிரி கரெக்டாக போடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கானது. ஸோ நம்ம ரொம்பவே கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். நான் திரும்ப அதுதான் சொல்லிகிட்ருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம குழந்தைக்கு தேவையான ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.